வணக்கம். திருப்பாவையும் திவ்ய தேசமும். இன்னைக்கு 9வது நாள் 9வது பாசுரம் மற்றும் திவ்ய தேசம் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பாசுரம்? தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழும் துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயிர் மந்திரப்பட்டாலோ மாமாயன் வைகுந்தன் மாதவனன்னு நாமம் பலவும் நவிந்தேலோர் என்பவர். அருமையான பாசுரம். என்னன்னு பார்க்கலாம். ஏற்கனவே 6, 7, 8 3 நாள் 3 தொழியை எழுப்பியாச்சு. இன்னைக்கு 4வது தொழியை எழுப்ப போறா. 4வது தொழியை என்ன பண்ண போறா அப்படின்னு நேற்று கீழ்வானம்ல அதை பார்த்துட்டோம். இன்னைக்கு இது என்னன்னு தூமணி மாடத்து இவ வந்து வெளியில நின்றுட்டு இருக்கா. உள்ள வந்து அந்த தோழி தூங்கிட்டு இருக்கா இல்லையா, இவ கொஞ்சம் செல்வ செழிப்பு மிக்க ஒரு இவரோட ஆய்ச்சியரோட மகள். அதனால என்னன்னா தூமணி மாடம். தூமணி மாடம்னா அவ எப்படி சொல்றான்னா பளிங்குனால டிரான்ஸ்பரண்டா உள்ள இருந்தா எப்படி வெளில தெரியும் அது மாதிரி நல்ல ரத்தின கற்கள் அது இதுன்னு பதிக்கப்பட்ட மாதிரி தூமணி மாடத்து சுத்தும் விளக்கறியா. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த லைட் எல்லாம் என்னன்னா லைட் வெளில தெரியாது, ஆனா அந்த வெளிச்சம் மட்டும் வர்ற மாதிரி ரொம்ப அழகா அந்த காலத்திலே இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கறியா. அப்புறம் என்ன பொழுது எழுப்பதானே வந்திருக்கா. பொழுது விடிஞ்சிட்டு ஆத்துல என்ன பண்ணுவா, தூபம் எல்லாம் ஏத்தி இது பண்ணுவா இல்லையா, தூபம் கமல எல்லாம் ஏத்தி இருக்கா. இத்தனையும் பண்ணியிருந்தாலும் இவளோட ரூம்லயும் சுத்தி விளக்கு எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இதுவா இருக்கு. அவ எப்படி பாக்குறான்னா வெளியில இருந்து பார்த்தாலே உள்ள தெரியற மாதிரி இருக்கு. அது மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஆனா அவ துயிலனைவே கண்மலர். அவ தூங்கிட்டு இருக்கிற அந்த இது எப்படின்னா துயிலனை அந்த பெட் எப்படி இருக்கான்னா தூக்கமே இல்லை எங்களுக்கு. எவ்வளவோ நாளாச்சு நாங்க நிம்மதியா தூங்கி அப்படி சொல்றவா கூட அதுல படுத்துட்டா அடுத்த செகண்ட் தூங்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட துயிலனை. துயிலனையுமே கண் வளரும். கண் வளரும்ங்கிறது பொதுவா என்னன்னா பெருமாளுக்கு அப்படிதான் கண் வளரும். நம்மள எல்லாம் தூங்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இவ ஆண்டாள் என்ன பண்றான்னா பாகவதாளுக்கும் பெருமாளுக்கு கொடுக்குற அளவுக்கு இத சொல்லி மரியாதையோட கூப்பிட்டு சொல்லணும்னு. பெருமாளுக்கு தன் மேல குற்றம்னா கூட பொறுத்து பேர் பாகவதால ஏதாவது சொல்லிட்டா ஒத்துக்க மாட்டேன். நம்ம இந்த கதை பார்த்திருக்கோம் இல்லையா, துவாதசி பாரணம் பண்ணிட்டாரு துர்வாசர எப்படி சக்கரம் துரத்தின்னு வந்தது அம்பரீஷ மகாராஜா. அது மாதிரி இவ என்னன்னா பொறுத்துக்க மாட்டேன். அதனால துயிலனை மேல் கண் வளரும். அழகா பொறுமையா கூப்பிட்டு அவ தூங்குற அழகை இதெல்லாம் சொல்லிட்டு. அப்புறம் இப்ப என்னன்னா மாமான் மகளே அப்படின்னு கூப்பிடுறான். என்னடா இது திடீர்னு ஆண்டாள் பிறந்தது, இங்க ஆண்டாள் தாயாரோட அம்சம் இது எப்படி அதை இது பண்றான்னா, அதாவது கண்ணனோட அவ முதல்ல என்ன பண்ணினா ஏற்கனவே வாழறதுக்கே உங்களுக்கு தான் தகுதின்னு ஆய்ச்சியரை சொன்னா இல்லையா, அது மாதிரி இவாளுக்கு என்னன்னா கண்ணனோட நித்தியமா இருக்கிறவா இல்லையா, அதனால அந்த ஆய்ச்சியரோட தனக்கு ஒரு சரீர சம்பந்தம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறா. சரீர சம்பந்தம் என்ன பாகவத சிறந்த உத்தமர்களோட இருக்கிறது ரொம்ப சிறந்தது, யாரோட வேணாங்கிற அர்த்தத்துல இல்ல. அதுக்காக தான் அவளை மாமான் மகளேன்னு. ஏன் மற்ற உறவெல்லாம் இருக்கே, ஏன் மாமான் மகள்னா தாய் மாமா உறவு ரொம்ப இது விசேஷம், எல்லாருக்குமே தெரியும், தொடர்ந்து வர்ற உறவு. அதோட மாமா பொண்ணு அத்தை பொண்ணுன்னு அந்த விளையாட்டு இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படின்னு உரிமையோட சண்டையும் போட்டுக்கலாம், உரிமையோட பேசிக்கலாங்கிற மாதிரி. அதுக்காக அப்படி சொல்றேன். இதுக்கு நம்ம பார்த்துட்டோம்னா ராமானுஜரோட 2 சிஷ்யா யாரு, குரத்தாழ்வான் முதலியாண்டான். என்னன்னா குருத்தாழ்வான் ரொம்ப அருமையா நல்லா எல்லாம், ஆனா அவருக்கு முதலியாண்டான் மேல ஒரு சின்ன ஒரு பொறாமை இருக்கும். அது ராமானுஜரை கேட்கிறாரு, இவ்வளவு சிறந்தவர் நீ, உனக்கு போய் ஒரு பொறாமையானால் நம்பவே முடியலையே முதலியாண்டான். ஆமாம் சுவாமி, கண்டிப்பா எனக்கு அந்த பொறாமை உண்டு. என்னதான் நான் உங்க சிஷ்யன் எல்லாமா இருந்தாலும் அவருக்கு உங்களோட ரத்த சம்பந்தம் இருக்குல்லையா, அவர் மருமான் ராமானுஜருக்கு. அது எனக்கு இல்ல இல்லையா, உங்க உடம்புல பாயற அந்த ரத்தம் அவர் உடம்புலயும் பாயறது இல்லையா, அது எனக்கு இல்லையேன்னு அந்த நல்ல பொறாமை எனக்கு உண்டுங்க. அது மாதிரி இங்க இவ என்ன சொல்றா, அவளை ஒரு மாமன் மகளா கண்ணனோட சம்பந்தம் இருக்கிறதுனால அவளை தன்னோட ரத்த உறவா நினைச்சு ஆண்டாள் சொல்றதா வருது. மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திடுவார். அந்த கதவும் எப்படின்னா நிறைய மணிகள் தொங்க விடப்பட்ட அருமையான கதவு. ஏன்னா நாங்க இவ்வளவு நேரம் கூப்பிடுறோமே உனக்கு காதுல விழலையா அப்படிங்கிறதுக்காக இவள்கிட்ட கேட்கிறான். அந்த இதுலயும் உங்களுக்கு என்னென்ன சொல்றான்னா தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமல. இப்ப பெருமாளுக்கு எல்லாமே நம்ம தூபம் தீபம் எல்லாம் காமிக்கிறோம் இல்லையா, அது கூட என்னன்னா அந்த தூபம் அந்த அகல் சந்தனம் அதெல்லாம் போட்டு எல்லாம் தூபம் இது பண்ணும்போது அதோட கமல் அந்த மனம் மட்டும் பெருமாளுக்கு உகப்பா இருந்தா போறோம். அந்த புகை முகத்துல போய் நெடியேற மாதிரி பண்ணக்கூடாது.
அதையும் பார்த்துக்கணும். அது மாதிரி கற்பூர ஆரத்தி பெருமாளுக்கு காமிக்கிறேன் கோவிலில் கூட நம்ம இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, தள்ளி நின்று வச்சுதான் காமிப்பா. நம்ம வந்து பெருமாள் தெரியணுங்கிறதுக்காக பக்கத்தில் கொண்டு போய் காமிக்கணும். ஏன்னா அந்த சூடு அவருக்கு காமிக்கும் படாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு காமிக்கணும். அந்த மாதிரி தீபம் பெருமாளுக்கு காமிச்சாலும் அந்த கிட்ட போய் அவருக்கு நல்லதுக்காக நம்ம பண்றோம். பட் அதையே அவரை வந்து தொந்தரவு படுத்திடக்கூடாது. அந்த புகை அந்த நறுமணம் மட்டும் அவருக்கு போற மாதிரி பண்ணிக்கணும். நம்ம அங்கெல்லாம் பார்த்தோம்னா மலையாள திவ்ய தேசம்லாம் ஃபுல்லா நெய் தீபம் அந்த இதுலதான் பெருமாள் கர்ப்ப கிரகத்துல லைட்டே இருக்காது. அருமையா அப்படிதான் முன்னாடியே இருந்தது. அருமையா அப்படிதான் சேவிக்கணும். கடன்னு ஒரு நிமிஷமா ஒருத்தர் விளக்குல எண்ணெய் குத்திண்டே போயிடுவா, ஒருத்தர் அப்படியே ஏத்திண்டே வந்துடுவா. பார்க்கவே அவ்வளோ அருமையா இருக்கும். அது மாதிரி இதுவும் மாமான் மகளே அப்படின்னு கூப்பிடுறா. நாங்க இவ்வளோ நேரம் வந்து வாசல்ல இருந்து கூப்பிட்டு இருக்கோம், இன்னுமா உனக்கு காதல விழல அப்படிங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவெல்லாம் வந்து என்னன்னா தர்க்கம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா, வெளில வரல. ஆனா இவ உண்மையிலேயே பார்த்தா இவளுக்கு தூக்கம்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா பகவத் அனுபவத்துல ரொம்ப ரொம்ப டீப்பா இன்வால்வ் ஆயிட்டா. அதனால இவ கூப்பிடுறத வந்து அவ காதுல விழுந்து இவ வந்து பதில் சொல்லலை. அது மாதிரி வச்சுக்கலாம். இவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டோடனே அவ வரலன்னோடனே அவளுக்கு கோவம் வருது. மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திடுவாய். அந்த கதவுல அப்படிப்பட்ட மணிகள்லாம் போட்டு ரொம்ப அருமை. அதையாவது வந்து கதவை தர, நாங்க சொன்னதுக்கு பதில் தான் சொல்லலை, அட்லீஸ்ட் கதவையாவது தரேங்க. அப்புறம் அப்படியும் ஒன்னும் சத்தத்தை காணும். உடனே என்ன பண்றா, மாமீர் அவளே இவ்வளவு நாள் மாமா பொண்ணுன்ட்டா இல்லையா, மாமான்னு சொன்னா உடனே மாமியை வந்துடணும் இல்லையா, உடனே மாமியை சொல்ற. மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் பொண்ணை தயவு செஞ்சு கொஞ்சம் எழுப்புங்களேன் அப்படிங்கிற. உன் மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ, அவளுக்கு என்ன ஊமையாயிட்டாளா அவ, இல்ல செவிடா, இல்லைன்னா அனந்தலோன்னா என்ன ரொம்ப சோம்பேறி எழுந்துக்காம இருக்குது. இப்படிலாம் இல்லைன்னா ஏம பெருந்தீர் மந்திரப்பட்டாலும் அவன் மேல யாராவது வந்து மந்திரம் போட்டு நீ இந்த இடத்த விட்டு வெளில வரக்கூடாது தூங்கிட்டே இருக்கணும்னு போட்டாளா, ஏம பெருந்தீர் மந்திரப்பட்டாலும் இப்படியா நீ இது பண்ணுவேன் அப்படின்னு. உடனே அந்த மாமி கோவம் வருது. நீங்க மாட்டுக்கு வாசல்ல நின்றுட்டு கல்யாணம் ஆகிற பொண்ணு அவளை போய் வந்து இதுன்னு சொல்றேலா, வந்து ஊமையா செவிடா அப்படிலாமா சொல்லுவேன். அப்பனா அவளுக்கு எப்படி கல்யாணம்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவ ஊமையா இருந்தாலும் எந்த குறைகள் இருந்தாலும் மாமாயன் ஏற்கனவே வந்து மாயனை மண்ணுல மாயன் சொல்லிட்டா, வியக்கத்தக்க செயல்களை செய்பவன். இதுல மாயன் பெரிய மாயனுக்கும் மேல மாயன் அப்படின்னா பெரியன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மாமாயன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா லக்ஷ்மியோட சம்பந்தத்தால மாமாயன்னு சொல்லலாம். மாமாயன், வைகுந்தன், மாதவன், 3 பேரும் சொல்றா. வைகுந்தனுக்கு வைகுந்தம் அவருக்கு அதுதான் சொந்தமான இடம். மாதவன் மான்னா லக்ஷ்மியை தானே குறிக்கிறது, லக்ஷ்மியோட மணாளன். அப்படிப்பட்ட அவரோட நாமத்தை நீங்க போய் அவ காதுல சொன்னேன்னா என்ன குறை இருந்தாலும் உடனே அவை எழுந்து வந்துடுவா அப்படிங்க. உடனே இவாளும் போய் மாமி போய் சொல்றா, உடனே வா கோஷ்டியில வந்து சேர்ந்துட்டான்னு கணக்கு. இதுல வந்து என்னன்னா, இதுல நம்ம இன்னும் என்ன அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கலாம்னா, சரீர சம்பந்தத்துக்காக மாமி கூப்பிட்டு மாமா பொண்ணு இதெல்லாமும் சொல்லியிருக்காருனாலும், இப்படி நம்ம என்ன பண்ணணும்னா பெருமாளை வந்து இவ ஏன் அவளை அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுப்பணும், தாங்களே போய் சேவிச்சிடலாம் இல்லையா. ஆனா அவ அப்படி பண்ணல. என்ன இது பண்றான்னா, பெருமாள் வந்து சேவிக்கும் போது மொத்தமா எல்லாரும் சேர்ந்து போகணும், பிராட்டி சம்பந்தத்தை விடக்கூடாதுங்கிறதும் ஐதீகம். அது மாதிரி இதுல இவளை பெருமாளுக்கு பிடிச்சமானவ இவங்கிற இதுல இவளை கூப்பிடணும். இவளை கூப்பிடுறதுக்கும் வந்து என்னன்னா, ஒரு ஆச்சாரிய பெருமாளை நேரடியா பிராட்டியோடு கூடிய பெருமாளை அடையறதுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தமும் வேணும். அந்த இதுல வந்து அந்த மாமியை வந்து என்னன்னா ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்துல நிறுத்தி இவளை கூட்டுன்னு போற மாதிரி பண்றா. ஏன்னா வந்து பிராட்டியோட இருக்கிற பெருமாள்னா எப்பவுமே நம்ம குறைகளை அவ்வளவு தூரம் பார்க்க மாட்டார். நம்ம முன்னாடி கூட கதையில கூட பார்த்துருக்கோம், ராவணன் வந்து அழிந்தான். ஆனா தாகாசுரன் பிராட்டியோட மாறையே வந்து குத்தினாலும் வந்து என்னன்னா பிராட்டி பக்கத்துல இருந்ததுனால வந்து உயிர் தப்பினான். அது மாதிரி பிராட்டிக்கு வந்து ஆச்சாரிய சம்பந்தமா அந்த மாமியை கூப்பிடுறான்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுல ஒவ்வொரு ஆழ்வாரா எழுப்பின்னு வந்தா இல்லையா, அதுல வந்து இதுல வந்து பூதத்தாழ்வாரை எழுப்பினதாகவும் வந்து சொல்றான். ஸோ இதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட எபிசோட் நம்ம சீரீஸ் என்னது, திவ்ய தேசத்தையும் பார்க்க போறோம். இதுல ஆண்டாள் எதை குறிக்கிறான்னா, தூமணி மாடம் குன்னிலிட்ட விளக்கு, அது மாதிரி குன்றிலிட்ட விளக்கா கடிகை, திருக்கடிகை தெரியும் இல்லையா, எல்லாரும் சேவிச்சிருப்பேன். திருக்கடிகைன்னு அந்த காலத்துல சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து என்னன்னா கடிகாச்சலம், சோழிங்கபுரம்னு சொல்றோம். இதுதான் வந்து தொண்டை மண்டலத்தோட கடைசி திவ்ய தேசம், 64வது திவ்ய தேசம். நரசிம்மர் எல்லாருக்குமே தெரியும், யோக நரசிம்மர் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் 11 மாதங்கள் வந்து யோகத்திலேயே இருப்பார். ஒரு மாசம் வந்து கார்த்திகை மாசம் கண் விழிச்சு, அப்ப அந்த மாசம் பக்தர்களுக்கு அருள் பண்ணுவோம்னா கார்த்திகை மாசம் வெள்ளிக்கிழமையில இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பயங்கர கூட்டமா இருக்கும். மலை 1305 படிக்கட்டு, பெரிய மலை ஆஞ்சநேய நரசிம்மர், சின்ன மலை வந்து ஒரு 350-400 படிக்கட்டுக்குள்ள. அங்க வந்து ஆஞ்சநேயர் இருக்கார் சங்கு சக்கரத்தோட. தாயார் வந்து அமிர்தவள்ளி தாயார்.
உற்சவர் வந்து கீழே இருக்கார், மேல பெருமாள் இருக்கார், மூலவர் இருக்கார், கீழே வந்து பக்தோச்சித பெருமாள் அப்படிங்கிற பேர்ல இருக்கார். சுதாவல்லி தாயாரோட மூலவர் வந்து அக்காரக்கணின்னு சொல்றார். அக்காரக்கணின்னா என்னன்னா, சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரையே ஒரு பழமா இருந்தா எப்படி இருக்கும், அதுவும் எப்படி டைரக்டா சர்க்கரை பழம் மட்டும் இதுன்னு இல்லை, சர்க்கரையை விதையா போட்டு அந்த விதைக்கு வந்து தேனை ஜலமா குத்தி வளர்த்தா ஒரு மரம் வளர்றதா, அந்த மரத்துல இருந்து ஒரு கனி வந்தா அதான் அக்கார கனியம். அவ்வளவு இனிமையான ஒரு பெருமாள்னு வந்து சொல்றான் அக்காரக்கனி. அப்புறம் வந்து இவர் பக்தோச்சித பெருமாள் வந்து உற்சவர் கீழே இருக்கார், கொண்டப்பாளையம்னு மலை மேல கீழே இருக்கார், அங்க தாயாரோட இருக்கார். அவருக்கு வந்து பக்தோச்சிதம்னா பக்தர்களுக்கு உச்சிதமான, பக்தர்கள் என்ன விரும்புறாலோ அந்த பலனை கொடுக்கிறாருங்கிற இதுல. அப்புறம் தக்கபடி பக்தர்களுக்கு தக்கபடி அருள் புரியறதுனால அவரை வந்து தக்கான்னு சொல்றான். அப்புறம் பக்தவச்சல பெருமாள்னு சொல்றான். தொட்டாச்சாரியர்னு இருக்கார், அவர் தான் வந்து இந்த கீழே கோவிலை நிறுவனத்துக்கு ரொம்ப இது பண்ணியிருக்கார். அவருக்காக கருட சேவையில கூட பார்த்தா அவர் ஒவ்வொரு முறையும் போயிடுவாராம் கருட சேவைக்கு காஞ்சிபுரத்துக்கு. ஒரு முறை போக முடியலன்னு பெருமாளே வந்து இவருக்கு ஒரு அப்படியே வினாடி நேரத்துல தரிசனம் கொடுத்தாருப்பா. அதுக்குதான் அங்க வந்து என்ன பண்ணுவாலாம், காஞ்சிபுரத்துல டக்குன்னு கொடையெல்லாம் வச்சு அந்த இடத்த ஒரு நிமிஷம் தெரிய போட்டு மறைச்சு இவருக்கு இங்க காமிக்கிற மாதிரி இதுவும் உண்டு. மேல மலையை சொன்னேன் இல்லையா, ஹேமகூட விமானம். அப்புறம் வந்து இந்த கதை என்னன்னா, திருக்கடிகைன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன கதைன்னா, கடிகைன்னா வந்து ஒரு கால அளவு 24 நிமிஷம் சேர்ந்தது வந்து ஒரு கடிகை. இவர் என்ன பண்ணினாரான்னா, அந்த 24 நிமிஷத்துக்குள்ள பக்தர்களுக்கு அருள் புரியறதுனால திருக்கடிகை, கடிகாச்சலம், அச்சலம்னா மலைன்னு அர்த்தம், அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு. அது எப்படின்னா, இவ சப்த ரிஷிகள் இருக்கா பார்த்தீங்களா, அவ சப்த ரிஷிகள் என்ன பண்ணிருக்கான்னா, நீ பிரகலாதனுக்கு எப்படி அருள் பண்ணியோ அதே கோலத்துல எங்களுக்கும் நீ அருள் புரியணும் அப்படின்னு வேண்டியிருக்கா. இந்த இடத்துக்கிட்ட வந்து உடனே பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், 24 நிமிஷத்துக்குள்ள இவாளுக்கு அருள் பண்ணியிருக்கார். அதனாலதான் இங்க வந்து திருக்கடிகைன்னு பேரு. இந்த இடத்துல நம்ம ஒரு 24 நிமிஷம் இருந்தாலே நம்மளோட பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வந்து இன்னும் இவர் இருக்கல விஸ்வாமித்திரர், அவர் பிரம்மரிஷி பட்டதும் இங்கதான், பட்டம் பெற்றதும் இந்த இடத்துல தானா. 24 நிமிஷம் அவர் இங்க வந்து தவம் பண்ணினதுல பெருமாள் வந்து கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றான். இவர் ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, அது என்னன்னா, ராமாவதாரம் முடிஞ்சிட்டு ஆஞ்சநேயர் நானும் அவங்க கூட வரேன் அப்படின்னு ராமர்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க சப்தரிஷிகள் வந்து நரசிம்மரா சேவிக்கணும்னு தவம் பண்றா, அவளுக்கு வந்து இந்த அரக்கன் எல்லாம் வந்து கால கேயன் அப்படிங்கிற 2 அரக்கன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுவோம். நீ என்ன பண்ணணும், அவளை அந்த அரக்கனை அழிச்சுட்டு அந்த ஊர் மன்னனுக்கு ஹெல்ப் பண்ண, அந்த மன்னரும் வாழ்க்கெல்லாம் உதவி பண்றான், ஆனா அவனால முடியாத போது நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சங்கு சக்கரத்தை கொடுத்து போனாராம். அது உடனே அப்புறம் இவர் தான் அழிச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. அது ஞாயிற்றுக்கிழமை, அதனால ஞாயிற்றுக்கிழமை அங்க ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம். அவரும் யோகா இதுல எல்லா இடத்துல ஆஞ்சநேயரே இப்பவும் வந்து கலியுகத்துல இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறவர், எப்போ கேட்டாலும் பலன் பண்ணிடுவார். இதுல கேட்கவே வேண்டாம், சங்கு சக்கரத்தோட இருக்கிறவர். இவரோட வந்து எப்படின்னா, திருக்கண் வந்து கண்ணு வந்து நேரம் அங்க பெரிய மலையில இருக்கிற நரசிம்மரோட திருவடியில வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அவர் அங்கிருந்து இவர் அருள் பண்ற மாதிரி, இந்த நீ இங்கேயே இருந்து கலியுகம் முடிகிற வரைக்கும் எல்லாருக்கும் அருள் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் பெருமாள்னு அவரும் இங்க பண்ணிட்டு இருக்கார். இவ்வளவு நாள் வந்து படிக்கட்டு ஏறிதான் போயிட்டு இருந்தோம், இப்ப அந்த வின்ச், அந்த ரோப் காரும் இப்போ வந்துடுது. ஸோ வயசாயினவா கூட முடியலைன்னா அந்த இதுல ரோப் கார்ல போய் பெருமாளை இப்போ நல்லபடியா ஈஸியா செவிச்சுட்டும் வந்துடலாம். இங்க வந்து இதெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா. இங்க சின்ன மலையிலலாம் என்ன பெரிய விசேஷம்னா, இந்த வந்து மனநல பாதிப்பு, அப்புறம் வந்து பில்லி சூனியம், ஏதாவது ஒரு இது பேய் பிடிச்சிருக்கு, அது மாதிரி திடீர் பயப்படுறவா எதுனாலும் இங்க போனோம்னா அங்க சக்கர தீர்த்தம் இருக்கு. அங்க தீர்த்தம் ஆடிட்டு பெருமாள்கிட்ட போனா அந்த ஜலத்தை தெளிப்பா, அதுலயே மோஸ்ட்லி எல்லாம் சரியாயிடும். அங்க ராத்திரி வந்து படிக்கட்டுல வந்து படுத்துட்டு இருந்தானா கனவுல பெருமாள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி வைப்பாருன்னு ஒரு ஐதீகம். ஸோ நம்ம கண்டிப்பா ஒரு முறை திருக்கடிகை சொலிங்கபுரம் போய் இது பண்ணோம். இப்ப நமக்கு வசதியும் ஆயிடுத்து, ஈஸியா ரோப் கார்ல கூட போயிடலாம். கண்டிப்பா எல்லாரும் போய் பெருமாளோட அருளை பெற்றுட்டு வரணும். 24 நிமிஷம் கண்டிப்பா அங்க இருந்துட்டு வந்துடும். நாளைக்கு என்ன பாசுரம், என்ன திவ்ய தேசம்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.